ஹலோ எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சொல்லலாம். ஸோ யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ரோட் டு கிரிக்கெட். ஸோ இந்த இந்த யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் வந்து எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் மாரி. ஸோ நம்ம எங்க இருந்தாலுமே கிரிக்கெட் பத்தி பேசி, கிரிக்கெட் பத்தியே என்ன எந்த ஒரு டாபிக் எதுவுமே இல்லனாலும் கிரிக்கெட் பத்தியே பேசி, பேசி அப்படியே கன்டென்ட்லாம் கிரியேட் பண்றது, அப்படியே ஓட்டுறதுன்ற மாரி போயிருந்துச்சு. ஸோ நாங்க அப்படியே சரி ஓகே, நம்ம அப்படியே பேசுறத ஏன் நம்ம ஒரு வீடியோவா எடுத்து போடக்கூடாது? ஸோ அப்படின்ற மாரி யோசிச்சு, சரி ஓகே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் மிஸ்டர் கிஷோர். ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ கடந்த ஒரு 5 to 6 இயர்ஸா வந்துட்டு ஆக்சுவலா கோவிட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட் ஆனான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரிவ்யூவர் தி கிரேட் மிஸ்டர் பி கியூடாக். ஆக்சுவலா அவர் பார்த்தீங்கன்னா எங்க எங்க டீமோட பீடான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ரிவ்யூ பண்றது ஆக்சுவலா கிரிக்கெட் தான் நல்லா ஆட மாட்டாரு. பட் மற்றபடி இந்த ரிவ்யூ பண்றது அதெல்லாம் கொஞ்சம் பக்காவா இருப்பாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கியூடாக் ரித்விக். ஸோ இப்போ ஆக்சுவலா ரீசெண்டா ஐபிஎல் போயிட்டு இருக்கு. ஸோ ஐபிஎல் பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஸ் சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சோகப்பட வேண்டிய ஒரு நாள். ஏன்னா வழக்கம் போல திரும்பி அடி வாங்கியாச்சு. ஸோ ஆக்சுவலா இது எதிர்பார்த்த ஒரு அடி தான். பட் ஸ்டில் ஒரு நல்ல அடின்னு தோணுது. ஸோ கிஷோர், ஸோ லெட் ஸ்டார்ட் வித் யூ. ஸோ இந்த மேட்ச்ல என்ன நீங்க வாட் வென்ட் ராங் இன் திஸ் மேட்ச் அஸ் அ சிஎஸ்கே, as a CSK what they did wrong? எனக்கு தெரிஞ்சு ராங்கா போனது விஷயம்னா வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான். 2 பிக் அந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ராங்கா போனது. மத்தபடி எடுத்தது எல்லாமே சும்மா கன்னு மாதிரி ஆடினாங்க. இன்னைக்கு பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கெய்க்வாட் வந்து அவர் ஆங்கர் பண்றன்ற பேர்ல ரொம்ப ஆங்கர் பண்ணிட்டாரு. அவருக்கு நானும் முட்டு கொடுக்கலான்னு பாக்குறேன். ஆனா ரொம்ப ரொம்ப நானா ட்ரை பண்றேன், முடியல. கண்ணுதான் கலங்குது. அது நிறைய பேர் கொஞ்சம் நம்ம பசங்க நிறைய பேர் ஜிங்ஸ் போட்டு ஸ்டார்டிங்ல 5 மேட்ச் ஆடுவாரு. அந்த 5 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்லயே ஆட்டாருன்னு நினைக்கிறேன். அது இங்க கேன்சல் ஆயிடுச்சு. சரி அவரை விடுங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சஃப்ராஸ் கான். ஹேட்ஸ் ஆஃப் சஃப்ராஸ் கானுக்கு சொல்லணும். அந்த சூப்பரா அந்த பிரஷர் வந்து எப்படி சொல்றது, ஆயுஷ் மாதிரி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரன் எங்கேயுமே நிக்காம அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. பவுண்டரி 6 அவர் மேக்ஸிமம் 6 ஒரே ஒரு ஹிட் அடிச்சாரு நினைக்கிறேன். பவுண்டரி செட்டிங் சூப்பரா அடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தூபே வழக்கம் போல ஆறுசாமி அவர் வேலையை பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு அந்த சைடு சப்போர்ட் கிடைக்கல. வந்தவங்க எல்லாம் வந்து அந்த சைடு அவுட் ஆகிட்டே இருந்ததுனால அவருக்கும் வந்து அடிக்கலாமா ஃபுல் ஃப்ளோல உள்ளாமான்னு அவர் கடைசி வரைக்கும் ஆடணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஃபுல்லா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அதனாலதான் நம்மளுக்கு அந்த ஸ்கோர் வந்தது. அவரும் அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 200 வந்திருக்குமானே டவுட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போலிங். ஓகே, ஆக்சுவலா நம்ம கொஞ்சமா வருவோம் கிஷோர். ஏன்னா ரித்விக்கும் நம்ம ஏதோ அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. கியூடாக் பத்தி கேட்போம். சோ வாட் வென்ட் ராங் இன் திஸ் மேட்ச் மிஸ்டர் கியூடாக்? நீங்க என்ன தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்க? தப்பா போச்சுன்றத சொல்றதை விட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்சோட கம்பேர் பண்ணா ஒரு அப்கிரேட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து என்ன ஆச்சு என்ன பண்றாங்கன்னு கூட எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து பார்க்கும்போது இது ஒரு அப்கிரேடா தான் நான் பாக்குறேன். அதாவது படிப்படியா முன்னேறோன்றீங்களா? ஆமா, படிப்படியா முன்னேறிடலாம். சரி, ரைட். ஓகே. ஸோ ஆக்சுவலா கிஷோர் சொன்ன மாதிரி மற்ற சர்ஃப்ராஸ் கான் சரி, துபேவும் சரி, எல்லாருமே நல்லா ஆடினாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் பத்தி தான் ஆக்சுவலா நம்ம பேசி ஆகணும். ஸோ இந்த மேட்ச்ல யார் கேம் சேஞ்சர் நினைக்கிறீங்க மிஸ்டர் ரித்விக்? என்ன பொறுத்தவரைக்கும் கேம் சேஞ்சர்னா பிரியான்ஸ் ஆரியா தாங்க. பவர் வந்து என்னடா இவன் டக்குன்னு ஸ்கோர் இப்பதான் போய் வந்து பார்த்தா 3.3ல 55 அடிச்சிட்டு இருக்கான். அந்த ஷார்ட் டேம் ஜாப் மாதிரி ஃபுல்லா ஷார்ட் டேம் ஜாபா ஃபுல்லான்ல இப்படி வந்தா இப்படின்றான். அது பாடி 6 போகுது. அந்த ஷார்ட் அதே அப்படியே டக்குன்னு முடிச்சு விட்டா அவன் தான் கேம் சேஞ்சரா நான் பாக்குறேன். ஆக்சுவலா சிஎஸ் கிட்ட இது ஒரு லேகா இருக்குன்னு தோணுது. ஏன்னா எல்லா டீம்லயும் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்மள அடிச்சு விட்டு போயிடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த ஓப்பனிங்லேயே விக்கெட் எடுக்கிற பவுலர் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் 2 பேருமே நியூ பால் பவுலர். அவங்களாலே விக்கெட் எடுக்க முடியாதுதான் இங்க சோகமான விஷயம். நம்ம கிட்ட டெத் ஓவர்ல இல்ல, அதனால டெத் பவுலர் இல்ல, அதனால ரன் நிறுத்த முடியாது அப்படி சொல்லி கூட விட்டுருக்கலாம். ஆனா 2 பேரும் நியூ பால் பவுலர், அவங்களால ஏன் எடுக்க முடியலன்னா இன்னும் எனக்கு தெரியல. புரியுது. ஸோ ஆஸ் ஒரு ஃபேனா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ அது பொறுமையா அப்படியே பார்த்துக்கலாம்.
ஸோ ஆக்சுவலா இதை தவிர்த்து வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது தேவைன்னு நினைக்கிறீங்களா? எனிஒன்? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்துதான் ஆகணும். ஓகே. இது வந்து ஒரு ரொம்ப சீக்கிரமா சொல்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. பட் என் கால் என்னன்னா, கார்த்திக் சார் இப்ப ப்ரூவிஸ் வந்துட்டாங்கன்னா மேபி கார்த்திக் சர்மா டவுன் பண்ணிட்டு ப்ரூவிஸை உள்ள வைக்கிறது, பிரசாந்த் வீரை டவுன் பண்ணிட்டு அகில் ஹுசேன் ஆட வைக்கிறது. இதே ஸ்குவாட் தான். புரியுது. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிட்டாங்க. எஸ் ரித்திக் சொல்லுங்க. இல்ல இவர் ஆக்சுவலா சொல்ற மாதிரி எப்படின்னா, ஆக்ஷன்ல விலை கொடுத்து அதிகமா எடுத்து 2 பிளேயரையும் அப்படியே வெளில டிராப் பண்ணிட்டு அப்படியே மாத்த சொல்றாரு. சோ இப்படி இவங்க 2 பேரையும் டிராப் பண்றதுனால டீமுக்குள்ளேயே என்னடா இப்படி இவங்களே டிராப் பண்ணிட்டாங்க நம்மலாம் எப்போன்னு சொல்லி டீமுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடாதா? அதுவே ஒரு டீம் இது பேலன்ஸை உடைக்காதான்னு எனக்கு ஒரு இதுவா இருக்கு. கரெக்ட் தான். இது ஒரு 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் தான். ஏன்னா சொன்ன மாதிரி லைக் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, அது பாசிட்டிவாக கிளிக் ஆகலாம், அட் த சேம் டைம் நெகட்டிவாக கிளிக் ஆகலாம். ஸோ ஒரு ஒரு 3 to 4 மேட்ச் போனால் நல்லதுன்னு தோணுது எனக்கும். பட் ஆன் த ஒரு ஸ்குவாடா பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி அந்த சேஞ்ச் பண்ணாலுமே சிஎஸ்கே இன்னும் பவர்ஃபுல்லாக தெரியும். ஸோ இது எப்படின்றது ஃபியூச்சர் தான் பார்க்கணும். ஸோ ஆஸ் அ க்ளோசர் தாட்ஸா இந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க 2 பேரும்? மிஸ்டர் கிஷோர் ஏதாச்சும்? சிஎஸ்கே பண்ணா என்ன சொல்றேன்னா, இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிட்டு நம்ம பாக்குறது தான் நமக்கு நல்லது. இப்ப நீங்க பிரசாந்த் வீரை ட்ரை பண்றீங்க, கார்த்திக் சர்மா எது வேணா ட்ரை பண்ணுங்க, ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த காம்பினேஷன் செட் பண்ணிடுங்க. கரெக்ட் தான். பாப்போம். இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். பஞ்சாப் பத்தி ஏதாச்சும்? நீங்க ஆக்சுவலா எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் ரொம்ப சிரிச்சு பேசினாலே தெரியுது நீங்க ஒரு பஞ்சாப் ஃபேனுன்ட்டு. சோ உங்க தாட்ஸ் என்ன? பஞ்சாப் ஃபேன் இல்லைங்க, சொல்றேன் நானு. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க தெரிஞ்சு அவங்க தான் இப்ப டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த 11 கரெக்டா செட் ஆயிருக்கு, எல்லாருமே கரெக்டா ஆடுறாங்க. அதே மாதிரி ஸ்ரேஷர் கேப்டன்சியும் நல்லா பண்றாரு. அவங்க எல்லாரும் அந்த டீமே ஒரு எப்படி சொன்னா ஒரு யங் டீம் தான். எல்லாருமே அக்ரெசிவா போறாங்க, பவுலிங்லயும் சரி பேட்டிங் அட்டாக்கிங்கா இருக்காங்க. சோ அதுதான் அவங்க மிகப்பெரிய பாசிட்டிவா அமைதுன்னு நினைக்கிறேன். வின்னிங் ஸ்ட்ரீக் எப்படி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா பஞ்சாபும் நல்ல பவர்ஃபுல் டீம் தான். பட் ஆன் த எண்ட் ஓகே இட்ஸ் ஃபைன். ஸோ ஒரு மேட்சா ஒரு கிரிக்கெட் ஃபேனா இந்த மேட்ச் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஆன் த கார்ட்ஸ் 200 அட் த சேம் எண்ட் நல்லாவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கடைசியில் கம்பேக் லைட்டாக கொடுத்தாங்க. பட் இந்த ஆன் த எண்ட் ஈஸி வின் தான் பஞ்சாப்க்கு. ஸோ நம்ம இப்படியே இப்போ இந்த மேட்ச் முடிச்சா அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். ஸோ நாளைக்கு நடக்க போற மேட்ச் ஸோ 3:30 மணிக்கு மும்பை விசஸ் பங்காளி விசஸ் டிசி. ஸோ இந்த மேட்ச் பத்தி நம்ம அப்படியே ரிவ்யூ மாதிரி போயிடலாம், லைக் ப்ரிவியூ மாதிரி போயிடலாம். ஸோ இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏதாச்சும் லைக் என்ன நடக்கும் ப்ரெடிக்ட் பண்றது அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஆன் த எண்ட் ஸோ இனிஷியல் தாட்ஸ் என்ன உங்களுக்கு? ஷியோர் ஷாட்டா எம்ஐ வின்னுங்க. நான் அதை வந்து இப்பயே எழுதி பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன், எம்ஐ வின்னு. ஓ டைரக்டா நீங்க ப்ரெடிக்ஷன் போயிட்டீங்க. டைரக்டா ரைட். ஓகே. ஸோ இனிஷியல் தாட்ஸ் வந்துட்டு வேற ஏதாச்சும் லைக் என்னென்ன ஏதாச்சும் வேற ஏதாவது யாராவது பிளேயரை பத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க யோசிக்கிறீங்களா இந்த மேட்ச்ல? எனக்கு ஒரு வெரி பேலன்ஸா 2 டீமுமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கு. மிடில் ஆர்டர் சரி டாப் ஆர்டர் சரி ரெண்டுமே பேலன்ஸா தான் இருக்கு. இங்க என்னன்னா எனக்கு அந்த ஒன் டவுன் ஸ்பாட் மேபி நிதிஷ் ராணா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடணும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற, அவர் நல்ல ஹிட்டிங் ரேஞ்ச் இருக்கு, அவர் கொஞ்சம் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் கேம். ஏன்னா போன மேட்ச் விட்டுட்டாரு அவரு. அதனாலதான் அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிளேயர், நல்லா நின்று எடுத்துட்டு போய் முடிக்கிற எபிலிட்டி இருக்கு. ஆனா அது போன மேட்ச் அவர் விட்டுட்டாரு. கரெக்ட் தான். அதுதான் அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லூப் மாதிரி இருக்கு. போன மேட்ச் ஆனா நல்ல சேஞ்ச் பண்ணாங்க, சமீர் ரிஸ்விலாம் எடுத்துட்டு வந்து. ஸோ டிசி ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிக்கா நல்லா தான் பண்றாங்க. பட் ஆன் அதர் சைடு பாத்தீங்கன்னா மும்பை. ஸோ ரித்விக் உங்க தாட்ஸ் என்ன இதை பத்தி, இந்த மேட்ச் பத்தி? டிசியை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். டிசி ஆக்சுவலா அவர் நிதிஷ் ராணா பத்தி பேசினாரு, அதனால நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணாக்கு முன்னாடி அபிஷேக் பொருள்ல தாங்க நான் இருந்து ஆடுவேன். ஏன்னா ஆக்சுவலா நல்லாவும் பண்ணிருக்காரு, அதோட அட்டாக்கிங்கான பேட்ஸ்மேனு. இப்போ நீங்க கேஎல் ராவனும் எடுத்துக்கோங்க, அவன் கேஎல் ராவும் 15 தான் ஓப்பனிங் பண்ண போறாங்கன்னு ஆயிடுச்சு. ஸோ 2 பேருமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு செட் ஆகிட்டு அப்புறமா இது பண்ற பேட்ஸ்மேன் தான். ஸோ வந்து அபிஷேக் பொருள் வந்து அது மாதிரி எடுத்தவொடனே ஃபுல்லா அடிச்சு தான் ஆடுப்போம் அட்டாக்கிங். ஸோ அவர் ஆடினா கொஞ்சம் பேட்டிங் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நல்லாவும் பண்ணிருக்காரு கடைசி 2 சீசன்ஸ். அபிஷேக் போவாங்களான்னு தெரியல. ஸோ வின்னிங் காம்பினேஷன் வச்சு தான் ஆடுவாங்கன்னு தோணுது. பட் ஓகே, நம்ம எப்படி ஸ்குவாட் பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பத்தி ஏதாவது தாட்ஸ் இருக்கா? என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் கூட வராங்க. ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேட்ச்?
மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு டே கேம் மேட்ச் மேட்ச் வந்து 2 டீமும் கிஷோர் சொன்ன மாதிரி பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் அப்பர் ஹேண்ட்ல இருப்பாங்க. அதனால பேட்டிங்கும் கடப்பாரு, பவுலிங் கடப்பாரு. போன மேட்ச் கொஞ்சம் பும்ராவும் போன மேட்ச்லாம் அடிச்சாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தா எந்த டீமாலும் இன்னைக்கு எந்த டீமானாலும் அந்த கிவன் டேட்ல தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏதான் பும்ரா இப்ப பஞ்சாபே எடுத்துக்கோங்க, ஹர்ஷதீப் இருந்தாரு, அந்த மும்பைல வந்து பும்ரா இருக்காரு. இருந்தாலும் அந்த கொல்கத்தா மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்களும் 220 கன்சீட் பண்ணாங்க. அந்த பும்ரான்ற ஒரு இது இருக்குதான். பட் ஆனாலுமே லைக் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஆடுறாங்க. சம்டைம்ஸ் அடிக்கவும் பாக்குறாங்க. சோ லைக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேமா போகவும் வாய்ப்பு இருக்கு. கேஎல் ராகுலும் இருக்காரு அந்த சைடு. ஓகே. சோ பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் கிஷோர்? டிசிலயும் சரி மும்பையிலும் சரி ரெண்டு சைடுலயுமே எனக்கு வந்து பிளேயிங் லெவல் பார்த்தும் நிசாகாவெல்லாம் ரித்து சொன்னதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து வேலிடா இருக்கு. அபிஷேக் புரேல வந்து நான் ஆட வைப்பேன் மேல. ஆனா நான் ஒன் டவுன் ஆட வைப்பானான்னு கேட்டீங்கன்னா டவுட். நான் வந்து ஓப்பனிங் ஆட வைப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹிட்டிங் அவன் ரேஞ்ச் சூப்பரா இருக்கும். நியூ பால்ல அதுவும் அவன் ஃப்ரீ ஸ்விங்குக்கு பால் பட்டா பறந்துரும். அதுதான் எனக்கு வந்து ஒரு பிளஸ் வேலிட் பாயிண்டா தெரிஞ்சது. அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அவங்க சாலிடா இருக்கும் மேல. கேஎல் ராகுல் ஒரு சைடு ஆங்கர், அவன் ஆங்கர் மீன்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணா கூட இந்த சைடு இந்த பிரியான்ஸ் அரியானிக்கு ஆடின மாதிரி அவன் ஆடுவான் அபிஷேக் புரே. புரியுது. ஸோ ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லைக் கேம் சேஞ்சர்ன்ற மாதிரி ஒரு செக்ஷன் போவோம். ஸோ இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் ரித்து? நான் ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு சொல்லிடுறேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கேஎல் ராகுல் தாங்க கேம் சேஞ்சர். அவர் நாளைக்கு ஆமா அடிச்சே ஆகணும். அவர் அடிச்சாதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு டெல்லிக்கு ஒரு சான்ஸ் நினைக்கிறேன். போன மேட்ச் மாதிரி கொஞ்சம் முதல் பால் டக் ஆயிட்டாப்ல. முதல்ல மாதிரி டக் ஆயிட்டாப்ல. முதல்ல அவர் மாதிரி ஆடவே மாட்டாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க போய் அவ்வளோ ஆயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அதுக்கு கரெக்ட் பண்ணி பழைய மாதிரி ஆடுவாரு, அடிப்பாரு நினைக்கிறேன். மும்பைல இருந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நான் சூரியகுமார் தான் சொல்லுவேன். ஸ்கை ஓகே ரைட். ஸ்கை வந்துட்டு ஓகே பாப்போம் என்னன்ட்டு. கிஷோர் உங்க தாட்ஸ்? என் தாட்ஸ் வந்து ரோஹித் தான் மும்பையை பொறுத்த வரைக்கும். போன மேட்ச் அடிச்சாரு, இந்த மேட்ச் அடிப்பாரு அவரு கன்ஃபார்ம் இருக்கு. ஏன்னா வந்து ஹிட்மேன் வந்து ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம் பேசுது. அவரு பேட்டிங் சைடு பார்த்தா அவர் ஃபார்ம் அந்த அளவுக்கு அந்த டைமிங். வருண் சக்கரவர்த்திலாம் இன்சைட் அவுட் அடிக்கும் போதே எனக்கு செம்மையா இருக்கு. ஆக்சுவலா அந்த எவர் கிரீன் ஸ்டேஜுக்கு நம்ம பால் போறாரோன்னு தோணுது ரோஹித் சர்மா. அந்த ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பீக் வரும் எல்லாருக்கும். தோனிக்கு பாத்தீங்கன்னா 2019ல வந்துச்சு. கோலிக்கும் அதே மாதிரி இந்த பீக்ல தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த பீக்ல தான் இப்ப ரோஹித் சர்மா பயங்கரமா அந்த பீக் போயிட்டு அப்படியே ஆடிட்டு இருக்காருன்னு எனக்கும் ஃபீல் ஆகுது. பட் ஆல் த வே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மேட்ச்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் மாதிரி போயிடலாம். ஸோ அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ப்ரெடிக்ஷன் நினைக்கிறீங்க மிஸ்டர் கிஷோர்? நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மும்பை வின்னு. ஸோ அதே தான் சொல்றேன். மும்பை தான்ற நம்ம பங்காளி தான்ற. சரி ஓகே. ரித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் அதே சைடு தானா? இல்லங்க நான் வந்து டிசி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். டிசி தம்பி நீங்க வந்துட்டு அவர் மும்பைன்றனால நீங்க டிசின்னு போக கூடாது. இல்ல அவர் மும்பை இல்ல, நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி தாங்க. மும்பையும் சரி இதுவும் சரி ஈவன்லி பேலன்ஸ்டா இருக்கு. மேன் டு மேன் கம்பேரிசன் பண்ணா ஈவன்லி பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஒரு ஹெட் என்ன ஹைலைட்டா இருக்காங்கன்னா அங்க பும்ரான்ற பவுலர் இருக்காரு. இங்க பும்ரா இல்ல, ஆனா பும்ரா பண்ற வேலையே இங்கேயும் நல்ல வேர்ல்டு கப்ல தான் வராரு. எனக்கு என்னமோ நடராஜன் இந்த ஐபிஎல் ஏதோ பண்ணுவாரோன்னு தோணுது. அதான் சொல்றேன். அந்த பேலன்ஸ் அந்த பும்ரான்ற இதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல பவுலிங் லைனப் தான். நல்ல ஸ்ட்ரைக் குல்தீப் யாதவ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிருக்கு, எல்லாமே இருக்கு. பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா அங்க ரோஹித் சர்மா இங்க கேஎல் ராகுல் இருக்காரு. வெளிநாட்டுல வந்து ஹர்திக் பாண்டியா, இங்க ஸ்டப்ஸும் டேவிட் மில்லரும் இருக்காங்க. சோ வந்து கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகும் நினைக்கிறேன். நான் டெல்லி ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ஷன் கொடுக்கேன். பாப்போம். நம்ம யூஎஸ்க்குலாம் வந்துட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம ரித்து வந்துட்டு டிசின்றாப்ல, அதே மாதிரி கிஷோர் வந்துட்டு மும்பைன்றாரு. ஸோ இதை பத்தி நாங்க வந்துட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஆக்சுவலா நாங்க நாளைக்கு திரும்பி இதை பத்தி ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அப்போ நாங்க என்ன நடந்துச்சு, நாங்க நினைச்சலாம் நடந்தா, ப்ரெடிக்ட் பண்ணலாம் கரெக்டா அப்படி இப்படின்னு ஒரு என்னன்னு பார்த்து பேசிடுவோம். ஸோ ஓகே, நான் வந்துட்டு சொல்லணும்னா நான் மும்பை சைடு போலான்னு இருக்கேன். பட் ஆனா எனக்கும் தெரியல என்ன நடக்கும்ட்டு. ஏன்னா மும்பை ஏதோ ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பட் ஆனா இது ஈஸியான மேட்சா ஜெயிக்கும்னு தோணல. டிசி வந்துட்டு மும்பை கூட கொஞ்சம் பார்த்தா ரெக்கார்ட் நல்லா இருக்கு அவங்களுக்கும்.
ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஓகே பார்ப்போம் என்னன்ட்டு. நல்லா மேட்ச் ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருக்கும்போது லைக் நல்லா இருந்தால் போதும் எனக்கு, அதுதான். ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ். ஸோ yeah, first of all, and thanks Mr. Kishore and Ritu. So and thanks viewers everyone for joining this. So next video பார்ப்போம். Until then, goodbye from Ajay. கிஷோர் சொல்லுங்கடா. Okay, yeah, bye bye.